ஐயனார் துணை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம பாண்டி இருந்துட்டு பைக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி தொடச்சிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்ததா பைக்கு யாருன்னா வந்தாக்க 2 நாள் டைம் கேளு, அதுக்குள்ளே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி பாண்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வானதி வராங்க. கண்ணன் இருந்துட்டு அண்ணன் வானதி வருது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானும் பார்த்துக்கிட்டு தாண்டா இருக்கேன், வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வா வானதி, என்ன விஷயம், எதுக்காக என்னை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எதுக்கு இப்படி மூஞ்ச உருன்னு வச்சிருக்க, என் மூஞ்சே அப்படித்தான், என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து கேட்கவும், எனக்கு எங்கேயாச்சும் வெளியில் போகலாம் வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீ இப்போ ஏதோ சொன்ன, ஆனால் என் காதில் வேறு மாதிரி ஏதோ விழுந்துச்சு, நீ சொல்ல என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் தெளிவாக தான் சொல்கிறேன் வானதி, இன்றைக்கி நம்ம 2 பேரும் எங்கேயாச்சும் வெளியில் போகலாம், என் கூட நீ வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டோன்னே வானதி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீ உண்மையை தான் சொல்கிறியா பாண்டி, என்ன பண்ணி வெளியில் கூப்பிட்ற? ஆமாம் வானதி, உன்னை தான் வெளியே கூப்பிட்றேன், போகலாம் வரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தான் வானதியும் ரொம்பவே சந்தோஷமாக போகலாம் நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, எங்கே போகிறோம், முதல்ல கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகலான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு ரொம்பவே சந்தோஷமாக அங்கேருந்து கட்டி பிடிச்சிக்கிட்டெல்லாம் பைக்கில் போயிட்டுருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் நம்ம பல்லவன் ஒரு பக்கமும் நிலா ஒரு பக்கமும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக நம்ம சோழன் இருந்துட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்த உடனே நிலா வந்து ரொம்பவே பயந்து போகிறாங்க. கேஷுவலாக வந்து நிற்க மாட்டிங்களா, இப்படி தான் பயன்படுத்துவீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேஷுவலாக தாங்க வந்தேன், சரி உங்களை பார்த்தோன்னே அப்படி சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன், அதுக்கு என்னங்க இப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க, கிஃப்டா? ஆமாங்க கிஃப்ட்டு தான், ஆனால் உங்களுக்கு கிடையாது, இந்த வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, இந்த வீட்டுக்கு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? அப்படி என்னங்க கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததான் ஒன்று காட்டுறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தா குக்கர் இருக்குது. என்னங்க குக்கர் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஆமாம், நீங்கள் சாப்பாடு வடித்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா பாண்டி வந்து என்கிட்ட சொன்னால், சரி அதனால தான் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால குக்கர் வாங்கிட்டு வந்தேன், இனிமேல் சாதம்லாம் வடிக்க தேவையில்லை, நம்ம குக்கர்லேயே சாதத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக, நான் எப்போ பார்த்தாலும் சாதம் வடிக்கிறத நீங்கள் சொல்லி கட்டுறீங்களா? இல்லைங்க, நாங்களே கூட சமையல் செய்கிறோம். யார் நீங்கள் சமையல் செய்கிறீங்க? ஒலை வச்சு இருக்கிற குண்டோவில் காய்கறியை வெட்டி போட்ட மகராசன் தானே நீ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி ஏதோ அப்போ தெரியாமல் பண்ணிட்டேன், அதுக்காக இப்படி அதையவே சொல்லிக்கிட்டு இருக்கலாமா? சரி நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, இந்த வீட்டில் அண்ணனோ இல்லை நாங்களோ கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால தான் இந்த குக்கரவே நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஹாப்பியாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பிராண்டான குக்கருங்க பாண்டியே வாங்கிட்டு வரதா தான் சொன்னான். ஆனால் நான் தான் நீங்கள் கஷ்டப்படக்கூடாது, அவனுக்கு என்ன தெரியும் இதில்னு நானே பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன், 2500 ரூபாங்க இந்த குக்கரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பல்லவன் இருந்துட்டு அண்ணனை சொல்லிட்டு பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம சோழன் இருந்துட்டு பேச மாட்டேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. நிலா இருந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க, அவன் தான் பேசுகிறதுக்காக வரான், இல்லை நீங்கள் பேச வேண்டியதானே, ஏன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறீங்க, இவங்க பேச எனக்கு என்ன இருக்குது, இவங்க பேச நான் தயாராக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலையோ தப்பு பண்ணி முடிச்சிட்டான், நம்ம எல்லாரும் அவனை கண்டிச்சாச்சு, இதுக்கு மேலும் அவனை எதுக்காக நம்ம காயப்படுத்திக்கிட்டு இருக்கணும், வேண்டாங்க சொன்ன கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம பல்லவன் இருந்துட்டு, அண்ணே விடுங்க அண்ணி, அண்ணன் பேசலைனாலையும் பரவாயில்ல, நான் செஞ்சதை தப்பு தானே, விடுங்க அண்ணி, ஏதோ பண்ணிட்டேன், அதுக்காக இப்படி எல்லாருமே என் கூட பேசாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி வருத்தப்பட்டுட்ருக்காங்க. சின்ன பையங்க தெரியாமல் பண்ணிட்டான், யார் இவன் சின்ன பையனா, இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கான், சின்ன பையனு எப்படிங்க விட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அவன் முகத்தை பாருங்க, முகமே வாடி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பல்லவா, அப்படி இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ணாதடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உன்னை அந்த நிலைமையில் பார்த்தோன்னே நான் எவ்வளோ துடிச்சு போயிட்டேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சாரிண்ணே, இனிமேல் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து மன்னிப்பு கேட்டுடுறாங்க.
அதுக்கு அடுத்ததா வானதியும், பாண்டியும் கோயிலுக்கு வந்து அர்ச்சனைலாம் பண்ணி முடிச்சிடுறாங்க. டிக்கெட் போட்டுட்டேன். நம்ம தியேட்டருக்கு போலாம். அப்பன்னா வா போலாம். இல்ல, இல்ல. இன்னும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்கு. அதுவரைக்கும் கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டு போலாம். அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. எங்க வீட்ல மேரேஜ் வந்து எங்க பண்ணிக்கலாம், கோயில்ல பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா நீ வந்து மண்டபத்தில தான் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா இருக்கணும். சரியா? மண்டபத்தில நான் ப்ரீ வெட்டிங் ஷூட் எல்லாம் நான் பண்ணலான்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கற்பனையவே நான் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா? அப்படி என்ன கற்பனை பண்ணி வச்சிருக்கீங்க? இங்க பாருங்க, நான் ஃபோட்டோல எவ்வளோ கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டிட்டு இருக்காங்க. பாண்டியன் ரொம்பவே சந்தோஷமா அத பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தா இருந்துட்டு சேரன் வேலை பார்த்துக்கிட்டு இடத்துக்கு சாப்பாடு கொண்டு வராங்க. ஹரிஸ வந்து கூப்பிடுறாங்க. "கொஞ்சம் வேலை இருக்கு. அத முடிச்சுட்டு நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இரும்மா" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சேரன் வராரு. "வெயில்ல வந்திருக்க. இந்த தண்ணிய குடி. முன்னன கூட பரவாயில்ல. இப்ப வெயில் பாரு எவ்வளோ அடிக்குதுன்னு. இந்த வெயிலெல்லாம் நீ எதுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்ற மாரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. "பரவாயில்ல. சரி நிழல பார்த்து உட்காரு. கொஞ்சம் வேலை இருக்கு. அத முடிச்சுட்டு வந்துடுறோம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் இருந்துட்டு செங்கலெல்லாம் போய் மேலே எடுத்து அடுக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம சந்தா இருந்துட்டு அவரு செங்கல் எடுத்துட்டு இருக்காரு. நாமளும் கிட்ட கொண்டு போய் வைக்கலான்னு சொல்லிட்டு அவங்களும் கூட போய் ஹெல்ப் பண்றாங்க. அதுக்கு அடுத்ததா சேரன் அத பார்த்தோன்னே, "கையெல்லாம் பாரு எவ்வளோ மண்ணாயிடுச்சுன்னு." "அச்சோ!" அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் தொடச்செல்லாம் விடுறாங்க. சந்தாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. "எங்க தலையெழுத்து, நாங்க இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உனக்கு என்ன? நீ அமைதியா இரு." அப்படின்ற மாரி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.